20 வயது தன்னை விட வயது குறைவான ஒருவரின் காலில் ஒருவர் விழுகிறார் என்றால் தன் தன்மானத்தையே, பதவிக்காக தன் மானத்தையே இழக்க துடிக்கவர் பதவிக்காக அதே மக்களை இழக்க துடிக்க மாட்டார் என்பதில் என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? உயிரினும் மானப்பருது என்றான் எங்களுடைய ஐயன் வள்ளுவன். அந்த மானத்தையும் இழக்க ஒருத்தன் துணிந்து விட்டான் அற்ப பதவிக்காக என்றால், மானத்தையே இழக்க துணிந்தவன் மக்களுக்கு இழக்க துணிங்க மாட்டான் என்பதில் என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? போட்டி, கடுமையான போட்டி நிலவுது. காலில் விழுந்துட்டார் இல்லையா? இப்ப இவருக்கு மார்க் கூடிருச்சு. யார்? காந்திராஜர் கல்யாணம் நடத்தினவருக்கு 1 பாயிண்ட், காலில் விழுந்தவருக்கு 2 பாயிண்ட்ஸ். இப்ப 1 பாயிண்ட் அவர் லீடிங்ல இருக்கார். என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையில ஐயா சாமிநாதன் அவர்கள் அப்படி இப்படி குறுக்கு மறுக்குமா ஓடி ரீல்ஸ் போட்டு பார்த்தார். 2 பனங்காயை தூக்கி இப்படி கையில் வச்சு பார்த்தார். அப்படி ஒரு ரீல்ஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போய் பேஸ்கெட் பால் நடத்துறது, கிரிக்கெட் நடத்துறது, போட்டி, கபடி போட்டி நடத்துறது, இப்படி எண்ணற்ற போட்டிகளை நடத்தி பார்த்தார். எந்த விளையாட்டு ஒத்து வரல. அப்புறம் ஐயா என்ன பண்ணாரு? கழுத்துல ஒரு வெட்டு. இப்போ வந்துருச்சு போட்டி. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. கழுத்துல வெட்டு வாங்கினவனா இல்லை காலில் விழுந்தவனா? 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. இப்போ கழுத்தில் வெட்டு வாங்கினவன் லீடிங்கில் போய் அவர் 3 பாயிண்ட்ஸ், இவர் 2 பாயிண்ட்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1 பாயிண்ட் லீடிங்கில் ஐயா சாமிநாதன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்தப்படுகிறார். அவ்வளவுதான். திமுக என்கிற கட்சி ஒரு வேட்பாளரை, ஒரு தொகுதி வேட்பாளரை எப்படி நிறுத்தியது என்பதற்கான சான்று, எப்படி எல்லாம் தகுதி பார்த்தது, என்னவென்னவெல்லாம் அந்த அந்த வேட்பாளர் பிறந்தகைகள் செய்தார்கள் அப்படி என்பதற்கான சான்று. என் தொகுதி மக்களை நான் இந்த உலகத்தரத்திற்கு முன்னேற்றி காட்டுவேன். என் தொகுதி மக்கள் கல்வியில் சிறந்திருப்பார்கள், விளையாட்டில் சிறந்திருப்பார்கள், மருத்துவத்தில் உயர்தர மருத்துவத்தை பெற்றிருப்பார்கள், தண்ணி பஞ்சத்தை தீர்த்திருப்பேன், விவசாயத்தை செழிப்பாக நடத்தி இருப்பேன், இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்திருப்பேன், குடகனாரை மீட்டிருப்பேன், வேலை வாய்ப்பை கொடுத்திருப்பேன், இளைஞர்களில் நான் முன்னோடியாக இருந்திருப்பேன் என்று காந்திராஜன் அவர்களும் சொல்லல, சாமிநாதன் அவர்களும் சொல்லல, யாரும் சொல்லல. ஒரு வேட்பாளர், ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் தன் கட்சிக்கு காட்ட வேண்டிய உச்சபட்ச தகுதி என்பதை காசும் காலில் விடுவதும் கழுத்தில் வெட்டு வாங்குவதும் என்றுதான் வந்துவிட்டவாள். இதெல்லாம் அரசியலா? இதற்கு பேர் அரசியலா? அரசியலா? ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஒருத்தருக்கு விருப்பம் வருகிறது, விருப்ப மனு கொடுக்கிறார்கள். அந்த விருப்ப மனுவை கொடுப்பதற்கு 25,000, 50,000, 1,00,000 என்று அந்த கட்சி நிர்ணயிக்கிறது. விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கு தகுதி பார்க்கிறது ஒரு கட்சி. திமுக மாதிரியான ஒரு கட்சி தகுதி பார்க்கிறது. என்ன தகுதி? அவர் எவ்வளவு படித்திருக்கிறார் என்பதில் தகுதி பார்த்தாயா? அரசியலில் என்ன அனுபவம் இருக்கிறது, என் மக்களுக்கு என்ன சேவையை செய்தார்கள் என்று தகுதி பார்த்தீர்களா? என்று தகுதி பார்த்தீர்களா? மக்களுக்காக எத்தனை போராட்டத்தில் நின்றார்கள், அதில் எத்தனை போராட்டத்தில் வென்றார்கள் என்று தகுதி பார்த்தீர்களா? ஐயா காந்திராஜன் டீம், ஐயா சாமிநாதன் டீம் அந்த தகுதியை பார்த்தீர்களா? எங்கள் தொகுதியில் எத்தனை பெண்கள் வாழ்கிறார்கள், அந்த எத்தனை பெண்கள் பாதுகாப்போடு வாழ்கிறார்கள், எத்தனை பெண்கள் பெண்ணுரிமையை பெற்று, வேலை வாய்ப்பை பெற்று, உயர்தர கல்வியை பெற்று தன்மானத்தோடு வாழ்கிறார்கள். அந்த தன்மானத்தை, அந்த கல்வி அறிவை கொடுத்தது நான் தான் என்று அந்த தகுதியை பார்த்தீர்களா? அந்த தகுதியை பார்த்தீர்களா? எந்த தகுதியை பார்த்தீர்கள்? கேவல காசு, கேவல காசு. எவன் உதயநிதிக்கு அடிபணிகிறான்னு அந்த தகுதி. நாளை பின்ன உதயநிதி முதலமைச்சர் ஆயிட்டால் இருவரும் தலைவர்கள், இந்த காந்திராஜன், இந்த சாமிநாதனில் உதயநிதிக்கு ஆபத்தாக யார் இருக்க மாட்டார் என்பதில் ஒரு கட்சி தகுதி பார்க்கிறது. உதயநிதிக்கு ஆபத்தில்லை என்று பார்த்த நீ உன் ஊர் மக்களுக்கு ஆபத்தில்லை என்று பார்த்தாயா? என்று பார்த்தாயா? ஊர் மக்களுக்கு ஆபத்து இல்லாதவன் வேட்பாளரா, இல்ல உதயநிதிக்கு ஆபத்தாக இல்லாதவன் வேட்பாளரா? என்ன முடிவு? என்ன முடிவு? ஒரு கட்சி, அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அந்த தொகுதி ஆளுங்கட்சி தொகுதி, எம்எல்ஏவாக இருக்கிறார், அவர் சரியில்லை, அவர் தகுதி இல்லை என்று அந்த கட்சியே நிற்கிறது, அந்த கட்சியே நீக்குகிறது. நீ இன்னும் நான் போடு, போய் உதயசூரியன் இன்னும் போடு, இன்னும் போடு, நல்லா சொல்லு. திமுக கரை வெட்டி கட்டிருக்கிற என் மாமா மச்சான் அண்ணன் தம்பியா நல்லா சொல்லு. காந்திராஜன் இருந்தாலும் இதே வேலையை தானே நீ செய்வ, இதே வேலை. காந்திராஜன் இருந்தாலும் காந்திராஜன் வெள்ளட்டும், வேடசந்தூர் வெள்ளட்டும், இதே பாட்டு. எப்படா ஒரே டியூனை 2 பக்கம் போடுறீங்க? எப்படி போடுறீங்க?
இந்த ஹீரோ நடிச்சாலும் அதே பாட்டு, அந்த ஹீரோ நடிச்சாலும் அதே பாட்டு. எப்படி போடுறீங்க? எப்படி போடுறீங்க? உங்களுக்கு தேவை நேர்மை அல்ல, உங்களுக்கு தேவை உண்மை அல்ல, உங்களுக்கு தேவை இந்த தொகுதியை ஆளக்கூடிய திறமை அல்ல. நீங்கள் சார்ந்த அந்த கட்சி வெல்ல வேண்டும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுக்கு அலையுதா இந்த திமுக? அதுக்கு அலையுது, அதுக்கு அலையுது. வேற என்ன? வேற என்னத்தை கிழிச்சு நட்டமா நிறுத்திட்டாங்கன்னு திமுகவுக்கு ஓட்டு? எதுக்கு ஓட்டு? அந்த கட்சி இப்ப வேட்பாளர் இருக்கிற ஐயா சாமிநாதன் அவரே சொல்கிறார், என் தொகுதி ரொம்ப பின்தங்கி போச்சு, நான் வந்தால் செழிப்பாக ஆக்குவேன். தொகுதியை பின்தங்கி விட்டது யார்? அதே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதே சட்டமன்ற உறுப்பினர் ஐயா காந்திராஜன். அவர் கொள்கை வேறு, உங்கள் கொள்கை வேறா? அவர் செய்கின்ற அரசியல் வேற, நீங்கள் செய்ய போகின்ற அரசியல் வேற, அரசியல் வேற. அவர் சார்ந்த கட்சி வேறு, நீங்கள் சார்ந்திருக்க கட்சி வேற. அவர் ஆதரித்த முதல்வர் வேட்பாளர் வேறு, நீங்கள் ஆதரித்த முதல்வர் வேட்பாளர் என்பது வேற. எல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்று. எதில் வேறுபாடு? கொள்ளையடிக்கிற ஆட்களில் வேறுபாடு, அவ்வளவுதான். கொள்ளையடிக்கிற ஆட்களில் வேறுபாடு. நீ இதுவரை கொள்ளையடித்தது போதும் ஐயா காந்திராஜன் அவர்களே, நீங்கள் இதுவரை கொள்ளையடித்தது போதும். போன வாட்டி வரும்போது இன்னும் 5 வருஷம் மட்டும் நான் கொள்ளையடிச்சுக்கிறேன், எனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அந்த பக்கம் ஐயா பரமசிவம் பெருந்தன்மைக்காரர். பெரியப்பா நீ ஏதாவது பார்த்து செய் பெரியப்பா, நீயே பார்த்து செஞ்சு பெரியப்பா, நீ பார்த்து ஏதாவது செய் பெரியப்பா. அவர் பெருந்தன்மைக்காரர், எங்க அண்ணன் பரமசிவம் பெருந்தன்மைக்காரர். இதுவெல்லாம் அரசியல், இதுவா அரசியல்? இதுக்கா தேர்தல்? இவர்களுக்கா உங்க ஓட்டு? கூடி பேசி கொள்ளையடிப்பார்கள், கூடி பேசி கொள்ளையடிப்பார்கள். திருடுவதில் திறமையான திருடர் யார் என்று பார்த்து வேட்பாளரை போடுவார்கள், வேட்பாளரை போடுவார்கள். ஐயா சாமிநாதன் எந்த பக்கமும் சாயாதவர் என்றோ, எந்த பக்கமும் திருடாத ஒழுக்கமான நேர்மையான நல்லக்கை என்றோ அவருக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. செந்தில் பாலாஜியின் அல்லக்கை என்பதால் தான் சீட்டு வழங்கப்பட்டது. அதற்காகத்தான் சீட்டு, அதற்காக சீட்டு இல்லைன்னு மறுக்க முடியுமா? திமுக இருக்கிறவங்களாலே மறுக்க முடியாது, அவங்களுக்கு உண்மை தெரியும், மறுக்க முடியாது. நான் சொல்வது உண்மை, நான் உண்மையின் மகன், சொல்வது உண்மை. என்ன வார்த்தீர்கள்? 5 வருஷமா ஆனா ஒண்ணுடா, ஆனா ஒண்ணு, நான் வெல்றேன் தோக்குறேன் அது பிரச்சனை இல்லை. அதுக்கு நீ என்னை தாண்டணும்ல. சாமிநாதனோ ஐயா பரமசிவமோ, நீங்கள் என்னை தாண்டித்தான் வெல்ல வேண்டும், நீங்கள் தாண்டித்தான் வெல்ல வேண்டும். வென்று பாருங்கள், வென்று பாருங்கள், வென்று பாருங்கள். நீங்கள் இந்த தொகுதிக்கு செய்த துரோகம் என்ன, செய்கின்ற அப்பட்டமான கேவலமான அரசியல் என்ன என்று ஊரூராக பேசிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஊரூராக, ஊரூராக, ஊரூராக பேசுற இடமெல்லாம் பிரச்சனை பண்றாங்க. ஏன் உண்மையை பேசுற? ஏன் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, சொல்லாத, குலைக்காத, சொல்லாத வேணாம். ஏயா கத்துற? நீ கத்துற எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கியா, கத்தாதையா அப்படின்னு எல்லாரும் ஊருக்கு போறப்பலாம். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல நான் பேசிவிட்டேன், என்ன பெரிய பிடிங்கி எனக்கு காசுறாருன்னு பேசிவிட்டேன். புடுங்கின்னு சொல்லக்கூடாதான், அதுக்கு சொல்றான் ஆமா பெரிய புடுங்கி தான், சாமிநாதன் பெரிய புடுங்கி. அவன் எந்த கட்சினே தெரியல, சாமிநாதனும் புடுங்கிதான், பரமசிவமும் புடுங்கிதாங்கிறாங்க. 2 பேரும் புடுங்கிதான். ஆமா புடுங்கித்தான் எங்களிடமிருந்து கோடி கோடியான பணத்தை புடுங்கினார்கள். அதனால் அவர்கள் புடுங்கிகள். நாங்கள் கற்க வேண்டிய அவசியமான கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுப்பது என்பது அரசின் கடமை என்று வாழ்ந்த பெருமக்கள், அறிவில் சிறந்த பெருமக்கள், தமிழ் சமுதாய மக்கள் எங்களிடமிருந்த அறிவை புடுங்கினார்கள். அதனால் அவர்கள் புடுங்கிகள். நீர்வளம் மிக்க தொகுதியாக எங்கள் தொகுதி இருந்தது. குடகனாறு என்று எங்களிடமிருந்து ஒரு நீர் ஆதாரம் இருந்தது. வத்தாத ஜீவநதி போல அந்த குடகனாறு இருந்தது. அந்த குடகநாட்டை புடுங்கிய புடுங்கிகள். புடுங்கிதான், நானும் சொல்றேன், புடுங்கிகள் தான். புடுங்கியான்னு கேட்டது தப்புதாயா, புடுங்கிதான். கர்ப்ப காலத்தில் கூட பிரசவத்திற்கு செல்ல முடியாமல் பல தாய்மார்கள் அவதிப்படுகிறார்கள். தண்ணீர் குடம் நுழைந்த சூழ்நிலையில் பல உயிர்கள் தத்தளித்து நடுரோட்டில் நின்றிருக்கிறது. அந்த உயிரை எல்லாம் புடுங்கிய புடுங்கிகள். நீங்கள் புடுங்கிகள். என்ன புடுங்கிகள் தான். என் மண்வளம்
என் மண்பலம் மலைபலம் எனக்கானது. அந்த மண்பலத்தை என்னிடமிருந்து புடுங்கி செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரிக்கு கொடுத்த புடுங்கிகள் நீங்கள். புடுங்கிகள். நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்கள் புடுங்கிகள் தான். புடுங்கிகள் தான். நான் புடுங்கியா என்று கேட்டது தவறு. ஒத்துக்கொள்கிறேன். ஒத்துக்கேட்டாங்க. நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் புடுங்கியா என்று கேட்டது தவறு. சாமிநாதன் பெரிய புடுங்கியா, பரமசிவம் பெரிய புடுங்கியா என்று கேட்டது தவறு. அவர்கள் பெரிய புடுங்கிகள் தான். என் மண்பலத்தை, என் மனைபலத்தை, என் நீர்வளத்தை, என் நிலவளத்தை எங்களிடமிருந்து புடுங்கிய புடுங்கிகள் அவர்கள். புடுங்கிகள். புடுங்கி என்ன பண்ணுவேன்? ஒரு வாட்டி கேட்டேன், கூப்பிட்டு கலாட்டா